மாதவா, வண்டிக்காரனை அழைத்து வந்து விட்டாயா? இல்லை அத்திம்பேர், வழக்கமாக வரும் வண்டிக்காரன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மற்றவர்களை கூப்பிட்டால் யாரும் வர மறுத்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். எதனால் மறுக்கிறார்கள்? அது தாங்கள் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் கடுமையாக கோபித்துக் கொள்வீர்களாம். தவறு செய்தால் கோபித்துத்தானே ஆக வேண்டும். நான் உடனடியாக ஸ்ரீரங்கம் புறப்பட வேண்டுமே. வண்டிக்கு என்ன செய்வது? வணக்கம் சாமி, நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சாமி. யாரப்பா நீ? எனக்கு ஊரு திருப்பத்தூருங்க. இதோ நிக்குதுங்களே, இது நம்ம வண்டி தாங்க. இந்த ஊர்ல ஒருத்தரை விடுறதுக்காக வந்தேனுங்க. இதோ நிக்கிறாங்களே சாமி, இவங்க வண்டிக்காரங்கள ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிட்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனா அவங்க யாரும் வர பிரியப்படலைங்க. அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு நான் இங்க வந்திருக்கேனுங்க. ஓ, ஏனப்பா, உன்னாலெல்லாம் என் அத்திம்பேரை அழைத்து செல்ல முடியாதப்பா. அவர் வண்டியில் அமர்ந்து விட்டால் நெளிவு சுழிவு இல்லாமல் செல்ல வேண்டும். அதற்கெல்லாம் நீ ஒத்து வர மாட்டாய். ஐயோ சாமி, நான் நம்ம சாமியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனுங்க. அதனால அவங்க வண்டியில உட்காந்ததும் அலுங்காம குலுங்காம நல்லா பதுசா நான் சாமியை கூட்டு போயிட்டு வந்துருவேனுங்க. சிரமமே தெரியாம சும்மா காத்துல மிதக்கிற மாதிரி நான் சாமியை கூட்டு போயிட்டு வந்துருவேனுங்க. இதெல்லாம் வெறும் பேச்சுதான். இல்லை, உன்னால் முடியாது. நீ போகலாமப்பா. மாதவா, நீ சற்று பேசாமல் இரு. வண்டிக்காரனை பக்குவமாக பேசி அழைத்து வராமல் இப்பொழுது அவனாக ஒரு வண்டிக்காரன் வந்திருக்கிறான், அவனையும் கெடுக்க பார்க்கிறாயா? நான் எப்படியாவது அனுசரித்து சென்று வருகிறேன். வரட்டுமா மேகவல்லி? வாருங்கள் சுவாமி. கொடு. ஏ மாதவா, அகத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். சரிங்களா? போலாமா சாமி? ஏறுங்க. பார்த்தாயா மாதவா, இந்த வண்டிக்காரனின் பணிவை, எஜமானனின் விசுவாசத்தை. எனக்கு ஒரு நல்ல வண்டிக்காரன் கிடைத்திருக்கிறான். அப்பா வண்டிக்காரா, நீ அதிர்ஷ்டக்காரன் தான். என் அத்திம்பேரிடமே நீ நற்சான்றிதழ் வாங்கிவிட்டாய், அதுவும் முதல் சந்திப்பிலேயே. சரி, பார்த்து அழைத்து கொண்டு போ. சரிங்க, போலாமா சாமி? சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். சொல் பெரிய நம்பி. வெகு நேரமாக எழுத்துப்பணியில் ஆழ்ந்துள்ளீர்களே, சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்ளலாமே. அமுது செய்து சற்று ஓய்வெடுத்த பின் இதை தொடரலாமே சுவாமி. பெரிய நம்பி, எம்பெருமானை பற்றி எழுதத் தொடங்கிவிட்டால் எனது மற்ற காரியங்களில் சிந்தை செல்ல மறுக்கிறது. அப்படி நம் பெருமாள் என் சிந்தையை கவர்ந்து தன்னுள் ஆழ்த்தி விடுகிறான். வாஸ்தவம்தான் சுவாமி. தாங்கள் இது போன்ற பகவத் அனுபவங்களை எங்களைப் போன்றவர்களுக்கு அருளும் போது நாங்களும் எங்கள் நிலை மறந்து கேட்கிறோம். பெருமாளை பற்றிய விஷயங்கள் அத்தனை ருசிகரமானவை, ஆனால் திகட்டாதவை.
அதைத்தான் ஸ்தோத்திரங்களாக ஓலையிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, ஸ்தோத்திரங்கள் என்பது பல வகை வாசனை மலர்களைக் கொண்டு கட்டப்படும் மாலை போன்றது. அனைத்து தத்துவங்களுக்கும் முடிவான இலக்கு பெருமாள் ஒருவனே என்ற வகையில் ஸ்தோத்திரங்களை மாலையாக சூட்டும் பொழுது எம்பெருமானின் கல்யாண குணங்கள் நன்கு விளங்கும் இல்லையா சுவாமி? பெரிய நம்பி, ஸ்தோத்திரங்களின் சிறப்பை எவ்வளவு அழகாக எடுத்துச் சொன்னாய். மிகவும் நன்று. அதனால்தான் இந்த என் முயற்சியில் உனக்கும் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கும் சில தத்துவங்களை ஆராயும் பணியை கொடுத்துள்ளேன். இருப்பினும் உங்கள் வேகத்திற்கு அடியேனால் ஈடுகொடுத்து அப்பணியை செய்ய முடியவில்லை சுவாமி. அப்படி நினைக்காதே பெரிய நம்பி. நீ கைக்கொண்டுள்ள இல்லற தர்மம் என்னும் குடும்ப பொறுப்பும் முக்கியமானதே. சந்நியாசியான அடியேனுக்கு வேறு சிந்தனையோ செயலோ மிக மிக குறைவுதான். எனவே இந்த பணியில் முழு மூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் என்பது அடியேன் விருப்பம். அவ்வளவுதான் சுவாமி, தங்களைப் போன்ற கருணை உள்ளம் யாருக்கு வரும்? அப்படியில்லை பெரிய நம்பி. ஒரு நாள் நீயும் ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கும் காலம் வரும்போது உன்னுள் இருந்தும் பல அருங்குணங்கள் வெளிப்படும். அடியேன் திருக்கோஷ்டியூர் நம்பி. பெருமாளின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். என்ன திருக்கோஷ்டியூர் நம்பி, 2 நாட்களுக்கு முன்புதானே உன் அகத்திற்குச் சென்றாய். அதற்குள் புறப்பட்டு வந்திருக்கிறாயே, அப்படி என்ன அவசரம், அவசியம்? திருக்கோஷ்டியூர் என்ன அருகிலா உள்ளது? தாங்கள் திருமுகத்தை மனதில் நிறுத்தி தங்களை காண வேண்டும் என்று நினைத்தால் தொலைதூரமும் வலை போட்டு இழுக்கும் தூரத்தில் வந்துவிடும் சுவாமி. ஏதேது, நீ பெரிய நம்பிக்கு சளைத்தவன் அல்ல போலிருக்கிறதே. இது வெறும் முகஸ்துதி இல்லை சுவாமி. போதும் அப்பா, போதும். நீ அவசரமாய் வந்த வேலை என்ன? முதலில் கொஞ்சம் பிரயாண களைப்பு தீர ஆஸ்வாசப்படுத்திக் கொள்கிறாயா? இல்லை சுவாமி, பிரயாண களைப்பே தெரியாதது போன்று ஒரு புது வண்டிக்காரன் அடியேனை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தான். அவன் வண்டி ஓட்டியதில் மேடு பள்ளங்களும் உணரப்படவில்லை. ஓ, அதனால்தான் வழக்கமாக நீ வரும் நேரத்திற்கு முன்பாகவே வந்து விட்டாயோ? சரி, போகட்டும். என்ன விஷயமாக வந்தாய்? சுவாமி, தாங்கள் தொகுத்துக் கொண்டிருக்கும் ஸ்தோத்திர மாலையில் இடம்பெற வேண்டிய சில விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு சந்தேகம். அதை விளங்கிக் கொண்டு செல்லலாம் என்று வந்தேன். எவ்விடத்தில் உமக்கு சந்தேகம்? எம்பெருமாளை அடைவதற்கு பக்தி யோகம் மற்றும் பிரபத்தி என்னும் சரணாகதி என்றும் 2 மார்க்கங்கள் உள்ளனவே. அதில் சிறந்ததென்று எதை கூறலாம் சுவாமி? உனக்கு சிறந்ததென்று எது தோன்றுகிறது? அடியேனுக்கு பக்தியோகம் என்று தோன்றுகிறது சுவாமி. தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும்படி இதில் ஒரு தவறும் இல்லை. காரணம், இரண்டுமே உயர்வான 2 வழிகள். ஆனால் அதை கைக்கொள்ளும் விதத்தில்தான் சிரமமும் சுலபமும் அடங்கியுள்ளது. இந்த கேள்வியை திருக்கோஷ்டியூரார் தொடுத்ததில் சுவாரஸ்யம் அதிகரித்துள்ளது சுவாமி. எனவே அதை இன்னும் சற்று விளக்கி அருள வேண்டும். நிச்சயம் பெரிய நம்பி. திருக்கோஷ்டி, நீயும் கவனமாக கேள். பக்தி யோகம் என்பது கர்மயோகம், ஞான யோகம் என்ற 2 உதவியுடன் தவம் புரிந்து மோட்சமடைய முயல்வதாகும். சரணாகதி தத்துவம் என்பது அந்த எம்பெருமானிடம் முழுமையாக சரணடைவதே சரணாகதி. சுவாமி, தவறாக நினைக்காதீர்கள். இதில் எது சிரமமானது, எது சுலபமானது சுவாமி? முதலாவதாக கூறப்பட்ட பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க அடிப்படையிலேயே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தத்துவங்களில் தெளிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சரணாகதி அப்படியல்ல. இந்த வழியை கையாண்டவர்களுக்கு உடனடியாகவோ அல்லது அவனது ஜென்மம் முடிந்தவுடனேயோ மோட்சம் கிடைக்கும். அப்படியானால் சரணாகதியே சிறந்த உபாயம், அதை விடுத்து வேறு வழியில்லை என்று சொல்லலாமா சுவாமி? உம்மைப் போல் சாஸ்திரங்களிலும்
மேலான வேத உபாகங்களிலும் முனைப்பு கொண்டு அதில் தேர்ச்சி பெறுவோர்களுக்கு பக்தி யோகம் கை கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு சரணாகதியே சிறந்த வழி. இந்த சரணாகதிக்கு செல்ல படிகள் ஏதேனும் உள்ளனவா சுவாமி? உண்டு பெரிய நம்பி. அதை மற்றொரு நாள் உங்களுக்கு விளக்குகிறேன். முதலில் நீங்கள் இருவரும் அமுது செய்யுங்கள். அதற்கு தாங்கள் முதலில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் சுவாமி. திருக்கோஷ்டியூர் நம்பிகளே, வேறு எதுவும் யோசனையோ ஆராய்ச்சிகளோ இப்போது வேண்டாம். வாருங்கள், செல்லலாம். ஒன்றுமில்லை பெரிய நம்பி. காலையில் நான் புறப்பட்ட மறுகணமே அந்த வண்டிக்காரன் என்னோடு புறப்பட்டு வந்துவிட்டான். அவனது பணிவும் பணிவிடையும் என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. எனவே அவனுக்கும் ஏதாவது உணவளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். உம்மையே ஒருவன் கவர்ந்து விட்டானா? அப்படியென்றால் அவசியம் அவனுக்கு ஒரு விருந்தே அளிக்க வேண்டும். சாமி, நீர் யார் ஐயா? இங்கு வந்து படுத்துக்கொள்ள பார்க்கிறீர்? ஏன் சாமி இந்த இடத்துல படுக்க கூடாதுங்களா? கூடாது ஓய், கூடவே கூடாது. இது என் இடம். எது உங்க இடமா? யமுனாச்சாரியர் மடம்னு போட்டிருக்கு சாமி. யமுனாச்சாரியார் மடம்தான். ஆனால் இந்த திண்ணை என் இடம். ஓ அப்படியா? இந்த திண்ணை எனக்கு மட்டுமே சொந்தம். சரி சரி சரி. முதலில் இப்படி வாரும். ஆமாம், என்ன காரியமாக இங்கு வந்தாய்? நான் குதிரை வண்டிக்காரன் சாமி. வந்த களைப்பு, உண்ட மயக்கம், அதான் இங்க கொஞ்ச நேரம் கண்ணை சரலான்னு பார்த்தேன் சாமி. அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. அதற்கு இந்த திண்ணையை சொந்தம் கொண்டாட பார்க்கிறாயா? ஆமாம், மயக்கம் வரும் அளவிற்கு என்ன உண்டாய்? ஆமாம் சாமி, நல்ல பிஞ்சான வெண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், சீரக ரசம், பூசணிக்காய் கூட்டு, கருவேப்பிலை துவையல், தயிர் சாதம், இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி முக்கியமா சுண்ட காய்ச்சின பால்ல திராட்சையும் முந்திரியும் ஊர்ன பாயாசம். மற்றபடி அதுக்கப்புறம் இத்தியாதி 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 வேற. இதையெல்லாம் பக்கத்து தெருவில் உள்ள விவாக மண்டபத்தில் உண்டு விட்டு இங்கு வந்து சிரம பரிகாரம் செய்ய வந்தாயோ? இல்ல சாமி, வண்டி ஓட்டி அந்த இடத்துல விவாக மண்டபத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியுமா சாமி? அப்படி என்றால் நீ சொன்ன உணவு பதார்த்தங்களை எங்கே உண்டாய்? இங்க இந்த மடத்துல தான் சாப்பிட்டேன் சாமி. என்ன, இந்த மடத்தில? ஆமா சாமி. என் இலையில் இதெல்லாம் விழவில்லையே. நீ சொல்வதை பார்த்தால் உனக்கு ஒரு விருந்தே படைக்கப்பட்டுள்ளதே. ஆமா சாமி, இன்னும் ஒண்ணு இல்லைங்களா? நீங்க இந்த மடத்தை சேர்ந்தவங்க தானே? என்ன கேட்டாய்? இந்த திண்ணையே என்னுடையதென்றேன், மறந்து விட்டாயா? அதுக்கில்ல சாமி, நான் மடத்துல சாப்பிட்ட உணவு பதார்த்தங்களை பத்தி சொன்னேன். அதை கேட்டு நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க. நீங்க சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. நான் நித்தியபடி இங்குதான் உண்பேன். மடத்து வேலைகள் முடிந்ததும் இந்த திண்ணையில் தான் வந்து அமர்ந்து கொள்வேன். ஆனால் இன்று சமையற்காரன் எனக்கு மட்டும் வஞ்சனை செய்திருக்கிறான். சாமி, கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மடத்துக்குள்ளார உங்களுக்கு இடம் இல்லைங்களா? ஏன் இல்லாமல், பெரும்பாலும் உள்ளேதான் இருப்பேன். இந்த திருக்கோஷ்டி இங்க வா, அருகே வா, இன்னும் வா. அதாவது இங்கே திருக்கோஷ்டி நம்பி என்று ஒருவர் உள்ளார். பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டை காதில் விட்டு கொண்டது போல சுருக்கென்று வலிக்கிறதா? இப்படித்தான் அவர் பேசினால் சுருக்கென்று சூடு போட்டது போல் இருக்கும். அவர் வரும்போது மட்டும் இந்த திண்ணையை தஞ்சமடைவேன். மற்றபடி எல்லாம் சாமி, நீங்க சொல்றது திருக்கோஷ்டியூர்ல இருந்து
திருக்கோஷ்டி நம்பின்னு ஒருத்தரை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேனுங்களே, அவரை பத்தியா? அவரை அழைத்து வந்த அந்த வண்டிக்காரன் நீதானா? ஆமா சாமி, நான் தான். ஐயோ, தெரியாமல் வாயை விட்டு விட்டேனே. ஐயோ, ஏனப்பா, உனது பெயர் என்ன? என் பேரு கஜேந்திரனுங்க. எப்பா கஜேந்திரா, தயவு செய்து இப்படி உட்காரப்பா. என்ன சாமி, உங்க முன்னாடி நான் எப்படி சாமி உட்கார முடியும்? இல்லையப்பா, இல்லையப்பா, இனிமேல் நீ நிற்கவே கூடாது. ஒரு கணம் கூட நிற்க கூடாது. நின்றால் எனக்கு வலிக்கும். உட்கார், உட்கார். ஐயோ, இவனிடம் விவரம் கேட்காமல் பேசியது விவகாரமாக போய்விடும் போல இருக்கிறது. அப்போதே ஜோஷியன் சொன்னான், நாக்கில் சனி, பார்த்து பேசுங்கள் என்று. இனி பேசவே முடியாது போல இருக்கிறது. சாமி, என்ன யோசிக்கிறீங்க? அப்பா வண்டிக்காரரே, நான் பேசியது எதையும் நீர் காதில் போட்டுக்கொள்ளவில்லையே. நீர் போட்டுக்கொள்ளவும் கூடாது. நீர் மிகவும் நல்லவர். நீர் இங்கேயே படுத்துக்கொள்ளும், நான் உள்ளே செல்கிறேன். என்ன, நீர் இனி இங்கு படுப்பதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. உம்மை யாரும் தொந்தரவு செய்யவும் மாட்டார்கள். இன்று முதல் இது உமது திண்ணை. மற்றபடி நம்முடனே இருக்கட்டும். என்ன சாமி இது, நீங்க எப்படி திடீர்னு பதட்டம் ஆயிட்டீங்க? எனக்காக உங்க திண்ணைய வேலை தரேன்னு சொல்றீங்க. பின்னர் நீர் யார்? திருக்கோஷ்டி நம்பியின் வண்டிக்காரர். உமக்கு திண்ணை என்ன? என்னையே கொடுப்பேன். காலம் முழுவதும் உமக்கு அடிமையாயிருப்பேன். ஆனால் திருக்கோஷ்டி நம்பியிடம் மட்டும் சரி, படுத்து தூங்கும் ஐயா, தூங்கும். நான் வருகிறேன். வாங்க சாமி, படுத்துக்கொள்ளும், படுத்துக்கொள்ளும். வாருங்கள் சுவாமி, பிரயாணம் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. இதைப்படி. பாவம் வண்டிக்காரன் மழையில் நனைந்து விட்டான். அவனுக்கு மாற்றுத் துணி ஏதாவது எடுத்துக்கொண்டு வா. சரி சுவாமி. என்ன இது, வண்டிக்காரனை காணவில்லையே. யாரப்பா அது? திருக்கச்சி நம்பிகளே, தாங்களா?